4 வருஷம் பண்ணிக்க இப்போ எவ்வளோ உங்களுக்கு செலவு வந்து அப்போ உங்களுக்கு கவலை இல்லையா இது வேலைக்கு நாளைக்கு வெட்டப்படைக்கு எல்லாம் போலிதான். இங்கே பாருங்க இந்த அளவட்டியில் இப்போ 2 கிடாய் கட்டப்பட்டிருக்குது. 3வது வருஷமாக கட்டிக்கொண்டு 3 வருஷமாக செலவு பார்க்கல ஐயா. செலவு இப்போ 2 பேருக்கும் ஒரு நாளைக்கு இந்த ஆடுகளை பார்க்க சணல் ஆடு என்னத்துக்காண்டி அதிகமாக இந்த கடையான பெறுமதி வந்து 4 லட்சமாம். தாய்த்தவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு என்ன ஆளுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் அளவட்டியில் நிற்கிறோம். அளவட்டியில் இன்றைக்கு ஒரு பிரம்மாண்ட வேள்வி நடக்குது. அந்த வேள்வியை தான் காட்ட போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல கிடா இனங்கள் எல்லாம் வந்திருக்கு. ஒவ்வொரு இனங்கள் சணல், ஜமுனா பேரி, இப்போ இந்த காவேரி இனம் அப்படின்ற இனம் எல்லாம் கன இனங்கள் வந்திருக்கு. அதோட கொம்பில்ல ஆடெல்லாம் இங்கே வந்திருக்கு வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. எல்லோரும் பார்த்து இந்த வேள்வி என்னமாக இருக்குது, ஆடுகளில் விலையில் எப்படி இருக்குது, அந்த ஆடு எப்படி கண்டெடுத்து இப்படி இந்த வேள்விக்கு வளர்க்குறன்ற எல்லாம் அதில் அவையில் காட்டினோம். அந்த இனத்தை எப்படி கண்டுபிடிக்கிறன்றான்னு சொல்லினோம். யாரும் ஆடை வளர்க்க விருப்பமாக இருக்கிற நீங்கள் இப்படியான இடங்களில் வந்து பார்த்து அந்த ஆட்டுன்ற அந்த குவாலிட்டி அதாவது தரத்தை வந்து தீர்மானித்து கொண்டு நீங்கள் ஆடுகளை பெற்றுக்கொண்டு வளர்த்தா உங்களோட பண்ண வளர்ப்புகளுக்கு நல்லா இருக்கும். அது சம்பந்தம் இந்த காலை அமைய போது மறக்காமல் நீங்கள் அந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் போகிற காலையில் உங்களுக்கு வரும். காலை திறந்து பார்ப்போம். இந்த வேள்வியை பற்றியும் தெரிஞ்சு கொள்ளுங்கள். இங்கே பாருங்க இந்த அளவட்டியில் இப்போ 2 கிடாய் கட்டப்பட்டிருக்குது. ஒன்று மரூன் கலர் கடை, மற்றது அங்கால ஒரு கருப்பும் ஒரு ஊத்த வெள்ளை மாதிரி ஒரு கலரும் நிற்குது. வணக்கம் அண்ணா, இது எந்த இடம்? இது அளவட்டி எந்த இடம்? இப்போ நீங்கள் 2 கிடாய்கள் காட்டியிருக்கீங்க. இது என்ன கிடாயல்? இந்த 2 இனமும் 2 எத்தனை வருஷம் கிடாயல்? அப்போ உங்கள்கிட்ட கேள்வி, நீங்கள் இந்த கிடாயை வந்து சின்ன குட்டியிலேருந்து வளர்த்துருப்பீங்க. அப்போ உங்களுக்கு கவலை இல்லையா இது வேள்விக்கு நாளைக்கு வெட்டப்படைக்கு? எல்லாம் போலிதான் ஐயா. ரெண்டு குட்டி போட்டு ஆட்டுக்கு மடி கருத்தம் பண்ணி மாட்டு பண்ண வளர்த்தது அதற்கு நேர்ந்தபடியாக 2 டைம் அதில் இருந்து தான் வளர்க்க புதுமையான தெய்வம். இப்போ இந்த ஆடு வந்து இப்போ புதுசாக ஒரு ஆள் வளர்க்கப்படுறான்னு வைங்கோ இந்த வேள்வி ஆடு, அதை என்னட்டு கண்டுபிடிக்கிறது நல்ல இனம் இப்படி வளரக்கூடிய ஆடுகள்? யமுனா பாரி ஆடு இருக்கு மரம், அந்த ஆட்டு இப்படியான இனம் எடுக்கணும் போட்டால் தான் அந்த இனங்கள் அதான் அது தாயாடும் நல்லதாக இருக்கணும், கிடாயும் நல்லதாக இருக்கும். இதுதான் இப்படி வருமா? இப்படி வரும் அதான். இது இப்போ உயிரோட என்ன பெறுமதி வரும்? இதைய பெரிய தெரியாது. உங்கள் கோயில் அடிப்போம் வந்து நாளைக்கு தான் தெரியும். பட் நான் அது கோயில் கண்டு வளர்க்காது. நாங்கள் அப்படியே கோயில் கண்டு. எத்தனை வருஷமா நீங்கள் ஆடு கோயிலுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீங்க? 8 வருஷம். 8 வருஷமாக கோயிலுக்கு கொடுக்குறீங்க. 3 வருஷம் ஆதி முதல் 3 வருஷம் எடுத்த அண்ணன் வந்து முதல் தான் வெட்டினா கிடாயெல்லாம் அதை போட்டோ ஆக்கி வச்சுக்குவீங்க. இதெல்லாம் நினைவாக வச்சுருக்கீங்களோ? இப்போ இந்த டைம் ஒரு வெள்ளை கிடாயான்னு நிற்கிது. இது வந்து என்ன கிடாயான்னு கேட்டு பார்ப்போம். முதல் பார்த்த கிடாயோட பார்க்க இவர் கொஞ்சம் சின்னனா இருக்கிறார். உரிமையாளர் ஐயா நிற்கிறாராம். ஐயாவோட கதைச்சி பார்ப்போம். வணக்கம் அண்ணா. இது எந்த இடம்? அளவட்டி வடக்கு கொன்னிப்புலம். இந்த வேள்வி வந்து நீங்கள் எத்தனை வருஷமாக கோயிலுக்கு கிடா கொடுத்து கொண்டிருக்கிறீங்க? இதுதான் முதல் வருஷமாக கொடுக்குறீங்க. இதுக்கு முதல் கிடாயெல்லாம் கொடுக்கலையோ? கிடாய் விற்கிறாங்க. இதுதான் முதல் கோயிலுக்கு கொண்டு போகிறீங்க. அது வளர்த்து விற்கிற நீங்கள் உங்களோட குட்டியோ இல்லாட்டி இது வேண்டி வளர்த்துறீங்களா? எவ்வளோ காலம் வேண்டி வளர்க்குறீங்க? 8 மாதமாக வேண்டி. என்ன விலைக்கு வேண்டிங்க? 80க்கு. 8 மாதம் வளர்த்தா இப்போ 250 அப்படி போகுமா? நாளை கோயிலாக தான் தெரியும் என்ன மாதிரி குறையும். முதல்ல கோயிலுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கிறீங்களா? இந்த முறை ஆசைப்பட்டிருக்கிறோம். அதான் இந்த முறை வலிக்கிட்டு இருக்கிறோம். சரி, அப்போ சந்தோஷம். உங்களோட நேர்த்தியல் நிறைவாகட்டும். ஆமாம்.
இப்போ இந்த வீட்டில் 2 கிடாய்கள் நிற்கிது, கருப்பும் வெள்ளையும், அதே மாதிரி கருப்பும் சிவப்பும் போன்ற 2 கிடாய்கள் நிற்கிறத பார்க்கலாம். இந்த ஐயாட்ட வந்து ஒவ்வொரு வருஷமும் கிடாய்கள் வீடியோ எடுக்கிறாங்க. ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஐயா 2 கிடாய்கள் கட்டியிருக்கிறார். உண்மையிலேயே ஐயா ஒரு வருஷம் சணல்லாம் கட்டுறவர். ஐயா ஒரு வருஷமும் சணல் கிடா கட்டுறவர். இந்த யமுனா பாரி என்ற இனமும் கட்டியிருக்கிற ஓடாக்குது. இந்தியாவில் ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா சணல் கிடா காட்டியிருக்கீங்கன்னா இந்த சணக்கிடா எல்லாம் 3 லட்சத்துக்கு மேலே தானே போகும். இப்போ வந்து கோயில்கள் முடிஞ்சால இன்னும் விலை கூட போகும்ன்ற மாதிரி சொல்லினா பார்ப்போம். மங்கள கிடாயில் போய் இந்த வீட்லேயும் வந்து 2 கிடா நிற்கிது பாருங்க. ஒன்று சணலும் மற்றது வந்து யமுனா பாரி நிற்கிது. நாலு வருஷம் பண்ணிக்க இப்போ எவ்வளோ உங்களுக்கு செலவு வந்திருக்கும் நாங்கள் பார்க்குறோம். அப்போ ஒவ்வொரு வருஷத்துக்கு இப்போ கிடாயல் குட்டியிலேருந்து வளர்ந்து கொண்டு இருக்கீங்களோ? அப்போ எத்தனை வருஷமா நீங்கள் வேர்ல்டுக்கு கிடா கட்டுறீங்க? கணக்கு இல்லை. இப்போ எத்தனை வருஷம் கட்டுறீங்கன்னா அப்படி தெரியும் உங்களுக்கு நினைவு தெரிஞ்ச காலம் கடந்து. ஓ அப்படியே கட்டிக்கொண்டு இருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு வேர்ல்டில் கூடிய கிடான்னு எத்தனை கிடா கட்டியிருப்பீங்க? ஒரு வேர்ல்டில் எத்தனை கிடா கூடி அதிக கிடா கட்டியிருப்பீங்க நீங்கள்? அண்ணா கிட்டத்தட்ட 4 கிடா கட்டியிருப்பாராம் கூடின கிடா என்று. இந்த கலர் நல்லா இருக்கும். தலை கருப்பு கிடாயில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஆக்கள் வந்து கொண்டு இருக்கிறத பார்க்கலாம். இங்கே எல்லாம் 2 கிடா கட்டி நிற்கிறேன். பார்ப்போம் என்னம்மா. 2 கிடாய்க்கும் வித்தியாசத்தை பாருங்க. இந்த கிடாய்க்கும் அந்த கிடாய்க்கும் மூலம் உயரத்தில் கிடாயில் பார்க்குறதுக்கெல்லாம் ஆக்கள் போய் கொண்டிருக்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்க கிடாயில் பார்க்குறதுல ஆக்கள் போய் கொண்டிருக்கணும். ஆடுகள் பார்க்குறது ஆக்களை பாருங்க. இந்த வீட்டில் 5 கிடா நிற்கிது பாருங்க. இந்த வீட்லேயும் ஒரு சணல்லாம் நிற்குது. ஆனால் உரிமையாளர்கள் யாரும் இல்லை. கிடாயில் பார்க்குறதுக்கு ஆட்கள் வந்துருக்குங்க. இதில் ஒரு வீட்டில் யமுனா பாரி கிடா நிற்குது. வணக்கம் அண்ணா. அண்ணா எத்தனை வருஷமா இந்த கிடா வளர்ப்பில் ஈடுபட்டுருக்கிறீங்க? வளர்க்குறீங்க. அப்போ இந்த வேர்ல்ட் வீக்கெண்டு வளர்க்குறத எத்தனை வருஷம் வளர்க்குறீங்க? அப்படி வளர்க்குறீங்க. உங்களுக்கு என்ன இந்த வேர்ல்டில் இன்ட்ரெஸ்ட் வந்தது? வேர்ல்டி கார்டு கட்டணுமெண்ட்டு நீ உண்மையாக சொல்லியிருக்கிறீங்க. அந்த நேத்தி அப்படின்னு இல்லை, ஆசையில் வளர்க்குறேன் கிடா வளர்க்கணுமெண்ட்டு. கோயிலுக்கு ஒரு வருஷம் காசுன்னா ஒரு வருஷம் போன வருஷம் கொடுத்தேன். இந்த வருஷம் இந்த கிடா வந்து உங்கள்கிட்ட குட்டியா ஆட்டின குட்டியா இல்லாட்டி காசு கொண்டு வளர்க்குறீங்களோ? எத்தனை வருஷம் இந்த கிடா இப்போ நிற்கிது? இது 3 வயது இப்போ ஆளுக்கு. 3 வயசு 6 மாதத்தில் 1 வயசு கிட்டத்தட்ட ஆளுக்கு
6 வயசு 6 வயசு இருக்கும். 6 வயசா? இப்போ ஆண்டு கணக்குன்னு பார்த்தா 3 வருஷம் அப்படி. இப்போ உங்கள்ட்ட ஒரு கேள்வி, இந்த 3 வருஷம் வந்து நீங்கள் பிள்ளை மாய வளர்த்துருப்பீங்க. இப்போ நாளே கோயிலில் வெட்டும் போது உங்களுக்கு கவலை இருக்காதோ? கவலை சின்ன ஒரு கவலை ஒன்று இருக்குது. நான் இல்லைன்னு இல்லை, கண்காணம் மட்டும் கொடுக்காது வளர்க்கணும் அந்த ஆசை உண்டு. அதில் விட இல்லாது பார்க்க இல்லாது. போன வருஷம் எல்லாம் 2 கிடா கட்டினீங்களா? என்னத்துக்காண்டி நம்ம ஒரு கிடா? ஒரு கிடா வந்து காலையில் ஆகும், வளர்க்கணும் காலையில் ஆகும். அப்போ அதால் அவரை கட்டையிலே வேறு மட்டும் கட்டிருக்கீங்க. எத்தனை கிடா இந்த மாதிரி ஆலயத்துக்கு வர மட்டும் எதிர்பார்க்குறீங்க? 120 விடா வரும். பெரிய பெரிய கிடாயெல்லாம் வருமோ? சரிண்ணா, சந்தோஷம் உங்களோட கதைச்சது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய கிடாயெல்லாம் நிற்கிது. ஆக்களை பாருங்க எப்படி சுற்றி நிற்கிறாங்க. இங்கே பாருங்க, இங்கே 4 கிடா நிற்கிது. 4 வந்து நல்ல 2 நல்ல உருவ கிடாயிலும் கொண்டு வந்த கணக்கான கிடாயம் தான் நிற்கிது. இந்த ஆட்டுன்னா கொம்பை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு வித்தியாசமாக இருக்குது. கிடாயில பார்க்குறதுலாம் ஆக்களை பாருங்க. பாருங்க அதோட பணர்களை பாருங்க. வணக்கம் அண்ணா. இந்த முறை எத்தனை கிடா கட்டுறீங்க வள்ளிக்கு? நாங்கள் வளர்த்த கிடா 10 கிடா கிட்ட வளர்த்துனாங்க. இப்போ நாங்கள் கட்டக்கூடிய கிடா இவ்வளோ கட்டியிருக்கிறோம். எல்லாம் உங்களோட குட்டிகளோ இல்லாட்டி இடையில பண்ணீங்களோ? இல்லைண்ணா, இது வந்து நாங்கள் பரம்பரையுமே செய்கிற விழா உண்டு. இது நாங்கள் வளர்த்து கஷ்டப்பட்டு வளர்த்த கிடா எல்லாம் கட்டியிருக்கிறோம். இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு கிடாயல்? இதெல்லாம் குறைஞ்சது நாங்கள் வந்து 1 வருஷம் 2 வருஷம் கிடா தான் வளர்த்து ஒரு கிடா நாங்கள் எங்கள் பிள்ளை மாதிரி தான் வளர்த்துலாம். இந்த திருவிழாக்காண்டி நாங்கள் செய்து இருக்கிறோம். திருவிழாவுக்கு முன்னிட்டு செய்கிற விழா வந்து இப்படி பிள்ளைமாய் வளர்த்த கிடான்னு சொல்கிறீங்க. வெட்டேக்கு கவலை இல்லையோ? கவலை தான். நான் என்ன செய்கிறது, திருவிழாக்கு எங்களோட குலசாமியை கொண்டு நாங்கள் அதை கொடுக்குறது. அதெல்லாம் கவலை இல்லையே? கவலை தான். இது வரைக்கும் நீங்கள் ஒரு வேர்ல்டிலே கிடா கூட வெட்டியிருப்பீங்க. இதெல்லாம் இப்போ நாங்கள் செய்கிறது வந்து நன்மண்டை தான். நன்மண்டை கிடையாது தான் நாங்கள் கொண்டு வெட்டுறது. நாங்கள் வந்து நன்மனுக்காண்டி வந்து எல்லாம் செய்கிற இதுதான் வந்து நிற்கிறீங்க. வந்து நிற்கிறோம். அவன் நன்மனை தான் கேட்கணும். நன்மன் எங்கே இருங்க எத்தனை கிடையாப்பா அண்ணா இது வரைக்கும் வளர்த்துருப்பீங்க? தெரிஞ்ச காலத்துலேருந்து வளர்க்க அப்பா அம்மா வளர்க்குறது. எத்தனை கடை கூட வளர்த்துருப்பீங்க? ஒரு 30-35 கூட இருக்கு. எத்தனை வருஷமா நீங்கள் இப்போ வெள்ளி கொண்டு போகிறீங்க? 10 வருஷம் நீங்கள் கொண்டு போகிறீங்க. அதுக்கு முதல்ல அப்பா கொண்டு போனது. இப்போ ஒரு கிடா என்ன விலை சாதாரணமாக போகும்? 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு கிடாண்டா அப்படி போகும். இப்போ சணல் கடை பொதுவாக என்ன விலையா போகும்? சணல் கடை எல்லாரும் விரும்புறது இல்லை. இதில் ஒரு வெள்ளை கடை நிற்கிது பாருங்க இப்படி என்று சொல்லி. இதில் ஒரு வெள்ளை கடை நிற்கிதான். எத்தனை வருஷம் என்னென்று தெரியா, உரிமையாளர் இல்லை. பார்ப்போம். இந்த வீட்டில் பாருங்க 2 கடை நிற்கிது. 2 ஜமுனா பாரி கிடையாம். என்ன ஓனர்கள் இல்லையா? இவரில் வந்து 2 கடை நிற்கிது. ஐயா நிற்கிறார். ஐயாவோட கதைச்சு பார்ப்போம் என்ன மாதிரின்னு சொல்லி. ஐயா வணக்கம் ஐயா. இந்த முறை எத்தனை கடை கட்டுறீங்க வள்ளிக்கு? இந்த முறை 2 கட்டுறோம் ஐயா. 2 கட்டுறீங்க. எத்தனை வருஷம் கடாயல்? 2. இது 2 வருஷம் மற்ற 1.5 வருஷம். உங்களோட ஆட்டின குட்டியில இல்லாட்டி? எங்கள்கிட்ட சொந்த வளர்ப்பு போட்ட குட்டி. போட்ட குட்டி. சொந்த எத்தனை வருஷமா நீங்கள் வெளி கடை கட்டி கொண்டிருக்கிறீங்க? நாங்கள் 3வது வருஷமாக கட்டி கொண்டிருக்கோம். 3 வருஷமாக கட்டுறீங்க. இது வரைக்கும் கூட எத்தனை கடை கட்டியிருப்பீங்க ஒரு வள்ளியில்? ஒரு வழியில் 3 கடை 2 கடை அப்படி தான் கட்டிக்கொண்டு வரீங்க. சரி. ஆனால் வர வழியே 5 கடை நிற்குது. 5 கடை சொந்த குட்டிகளில். அன்றைக்கு இந்த ஒரு கடாண்ட இப்போ பெருமதி என்ன விலை இருக்கும்? இது இந்த வெள்ளை கடாயா? ஓ, இது 2 சேர்த்து இந்த 3.5 லட்சம் ரூபாய்க்கு தெரிஞ்சிருக்கு. 3 லட்சம் கேட்டுருக்கீங்க. இப்போ உயிரோட கொடுக்குறேன்டா என்ன விலை போகும்? தனியாக உண்டு 20 ரூபாய்க்கு 2
2.25 லட்சம் ரூபா போகும். ஆனால் இது நாங்கள் இந்த வேள்வி கொடுத்தபடியாக வெட்டுக்கடையை பார்த்து அப்படியே கொடுத்தபடியால் இறைச்சி விலைக்கு இந்த தீர்மானத்தில் போகுது. ஆனால் நீங்கள் இப்போ குட்டியிலேருந்து வளர்த்துருப்பீங்க, சொந்த குட்டி கிட்டத்தட்ட புள்ளமாக வளர்த்துருப்பீங்களா? அப்போ உங்களுக்கு வெட்டும் போது கவலை இல்லையோ? நான் போக மாட்டேன், நாங்கள் போகிறதில்ல, ஒரு ஆக்கள்கிட்ட கொடுத்து விட்றேன். நீங்கள் பார்க்க கவலை காலமாக முடிய 4 மணிக்கு சாப்பாடு வச்சு ஏற்றி விட்ட மாட்டேன், 5 மணிக்கு போயிடும். நாங்கள் கோயில் அடி போக மாட்டோம், எங்களுக்கு மேலே உடன்பாடு இல்லை. அந்த இதுக்காண்டி நாங்கள் ஒரு காலம் இப்போ இந்த கிடாண்ட இந்த தரம் என்னென்று பார்த்து கண்டுபிடிக்கிறது இப்படி பெரிய கிடால் வளர்க்கணுமெண்டா? பால் கட்டு நின்றுட்டோம், உடம்பு மூட்டு இருக்குல்லோ, மூட்டு வந்து அகலமாக இருக்கும். ஊசி மூட்டு அகல மூட்டுன்னு இருக்கு, அகல மூட்டு வந்து உடம்பு இருக்கும். அந்த ஊசி மூட்டு வந்து மெல்லிய கிடாயத்தான் நெப்பம் இருக்கு, அது உடம்பு இருக்காது பெருசா. அப்போ இந்த செவி நீளமண்டா கிடா வந்து ஆக்கெல்லாம் விரும்பி எடுக்கணும்னு சொல்கிறதா? அப்போ செவி நீளம்ன்றதுக்கு வந்து செவியை வந்து பெருசாக யாரும் நினைக்கக்கூடாது. செவி நீளம் வந்து எப்போ சாப்பிடைக்க செவி எலம்பல் இதுகள் எல்லாம் வரும். கட்டச்செவி ஆடும் நல்ல நீட்டு போக்கு நல்ல பொறுமதிக்கு வரும். அந்த பேர்லிக்கிடா அப்படி அந்த உடம்பு உலகங்கள் பார்த்து எடுக்கிறது. அரைச்செவி ஆடும் வந்து 4 லட்சம் 5 லட்சத்துக்கும் வரும். அந்த இப்போ நாங்கள் பண்ண வளர்ப்புக்குண்ட ஆடு பார்க்க அந்த பெரிய நீளச்செவி உயர்ந்த ஆடு பண்ண வளர்ப்புக்கு வந்து இனப்பெருக்கம் இதுகளுக்கு பார்க்குறீங்களோ, அதுக்கு வந்து நீளச்செவி பார்க்கலாம், முக்காச்செவி முழுச்செவி பார்க்கலாம், அது பிரச்சனை இல்லை. இப்போ நாங்களும் வந்து எங்கிட்ட ஒரு அரைச்செவியிலேருந்து தான் நாங்கள் முழுச்செவி வரையும் எடுத்து நாங்கள் உருவாக்கி அப்படி, அதாவது 3 தலைமுறைக்கு இனப்பெருக்கம் பண்ணி இப்போ அரிக்க நாடுன்னு சொல்லுவீங்க, அதுல இருந்து நாங்கள் ஒரு 3 முறைக்கு நாங்கள் இனப்பெருக்கம் பண்ணோம்னா முழுச்செவிக்கு வரும். அதுல எந்த வித மாற்றமும் இல்லை. அப்போ நீங்கள் அதை ஒரு இனமாக எடுத்துட்டீங்க நீங்களா உருவாக்கி? அப்போ ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒன்றும் பண்ணி கிடையாது உங்கள்ட்ட நிற்குது குட்டிகள் அப்படி நிற்குது. இந்த இப்போ 5 குட்டி நிற்குது, வார வருஷமே நாங்கள் வருஷம் அப்படி எப்படியும் எங்கள்கிட்ட சொந்த ஆடுகள் தான் 10 மரியாதை நிற்குது. கிட்டத்தட்ட ஒரு ஆடு இப்போ 1.5 வருஷம் வளர்க்குறா இவ்வளோ செலவு வரும். செலவு பார்க்கல ஐயா, செலவு இப்போ 2 பேருக்கும் ஒரு நாளைக்கு 1200 1300 ரூபாய்க்கு மேலே காணாது. எப்படின்னு வேண்டிய சாப்பாட்டுக்கு வெள்ளை புண்ணாக்கிலேருந்து கடலை கோது மற்ற வேறு சாப்பாடுகள் சேனல் கொட்டிகள் அதில் எல்லாம் போட்டு தண்டைக்கு அதுக்கு எப்படின்னு ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபா குறைஞ்சது பார்க்கணும். இப்போ இது வந்து பொதுவாக சொல்லினா இந்த சும்மா நோமலாக ரச்சிக்கு போன்ற கிடாய்க்கும் இந்த வேர்லி கிடாலயம் வந்து அந்த வேர்லி கிடாயில் வந்து ரச்சி விழாதுன்னு சொல்லினா இந்த சும்மா நோமலாக ஆக்கள்டா போய் ரச்சிக்கு போன்ற கிடாயில் வந்து ரச்சி விழுமன்னு சொல்கிறோம். சரி, அது நீங்கள் சொல்கிறது சரி. வேள்வி கிடாயில் வந்து என்ன சொன்னால் இறைச்சி விழான்னு சொல்லி நம்ம என்னென்னா வேள்வி கிடாயில் வந்து இறைச்சி இருக்குல்லோ, இறைச்சியில் வந்து கொழுப்பு தன்மை இருக்குது, இறைச்சி கொழுப்பு. அப்போ அதால் வந்து இறைச்சியில் வந்து கொழுப்பு கூடினபடியாக இறைச்சி பொழிக்காது, இறைச்சி வந்து கொஞ்சம் குறைவு தான். ஆனால் அதில் வந்து சுவையும் கூட ஒரு நாட்டம் கூட ஜனங்களுக்கு. அதான் சில பேர் சொல்லி ஒரு 4 துண்டு இறைச்சி தின்றாலும் வேள்வி கிடாய் மாதிரி வராது. வேள்வி கிடாயில் சுவைன்னு சொல்லினோம், வேறவருக்கு வெட்டின வேள்வி கிடாய் வேண்டாம் சுவைன்னு சொல்லினோம். அங்கே வேறவருக்கு வெட்டினதால் சுவை வேற இல்லை, பழப்பாளிகள்ன்ற திறமையாலேயும் வளப்பட தன்மையாலையும் தான் அதில் சுவை வருது. என்னென்னு சொன்னால் அந்த சாப்பாடு தன்மை இருக்குல்லோ, இப்போ பிள்ளையும் கட்டி போட்டு ஆட்டப்பட்டுனா என்ன இருக்கும், எலும்பும் இதுதான். அது சில பேர் சொல்லி ரசமும் சொதியும் தான் வைக்கலாம், எலும்பும் தடியுமா தான் இருக்கும். மற்ற இது இருக்கணும், இறைச்சியில் வந்து கொழுப்பு தன்மை படரணும், அதுக்குரிய உளுந்துகள் இதுகள் எல்லாம் சேர்த்து தான் வைக்கணும். அது ஆரம்பத்துலேருந்தே வளர்த்து கொண்டு வரீங்க வேலிக்கண்டு, இல்லாட்டி இடையில இந்த கொழுப்பு வைக்கிறதுக்கு வைப்பீங்க? ஒரு 6 மாதம் வரைக்கும் சும்மா விடுவோம், விட்டுட்டு அப்புறம் 6ஆம் மாதத்துலேருந்து வளர்ப்பு தொடங்குவீங்க. அது வரைக்கும் தாப்பிள்ளையாக அனுப்பினோம், அவைய ஓடி ஆடி இது அனுப்பினோம், இந்த இலையல் உலையல் இதெல்லாம் தின்னு அனுப்பினோம். அதுக்கப்புறம் அவைய கட்டணுன்னு இருக்குல்லோ, அவைய கட்டினோம்னு சொன்னால் அப்புறம் அதுக்கப்புறம் வளர்ப்பு. ஆனால் நாங்கள் இந்த மற்ற மாதிரி இந்த கடையான பெறுமதி வந்து 4 லட்சமா வந்து ஓனர் இல்லாத அந்த வெளியில் எளிமை நிற்க மாட்டேங்கிற நேரம் கலாய்ச்சினா டக்குன்னு படைப்பினேன் அமைக்கி இதண்டு. ஒரு மனுஷன் சாப்பிட்றது தானே, ஒரு அளவான சாப்பாடு சாப்பிடலாம், அளவுக்கு மிஞ்சின சாப்பாடு சாப்பிடலாமோ, அது சரி. அது ஒரு மனுஷனுக்கு ஒரு முட்டு. அதே மாதிரி மிருகங்களாக இருந்தாலும் அதுக்கு அப்படியே வில்லங்கப்படுத்தி சாப்பிடணும். அவைக்கு தேவையான சாப்பாட்டை கொடுங்க, அவை சாப்பிடணும், தங்கண்டு வாடு படிப்பினா நல்ல சுதந்திரமாக ஒழும்பினோம். இந்த இதில் பாருங்க விளக்கினமோ வேற அந்த இப்படி ஆடிக்கொண்டே நிற்கணும். என்ன இப்போ ஆட்டம் கொடுக்கோ இல்லை, இப்போ இவைக்கு இப்படியா 4 மணிக்கு சாப்பாடு வச்சுட்டு அனுப்புவோம்.
உங்கள்கிட்ட கேட்கணும் இந்த சாதாரணமாக நாங்கள் வீட்டில் கிடா வளர்க்கும் போது அந்த கிடா எல்லாம் இப்போ ஊற்றி அணிக்கும் அதான் இந்த வேலி கிடா இப்படி பள்ளிச்செண்டு வெள்ளை வெள்ளை இப்போ வேலிக்கு முதல் நாள் இருக்குல்லோ இப்போ இன்றைக்கு வேலிக்குன்னு சொன்னால் இன்றைக்கு நாங்கள் ஆர்டர் இருக்கா குளிக்க வைப்போம் காலையில் குளிக்க பார்த்து ஷாம்புக்கள் இதெல்லாம் போட்டு அவன் இந்த இதெல்லாம் கழுவணும் என்னன்னு சொன்னால் இப்போ கிடாயில் இருக்குல்லோ இது வந்து சிலமடிப்பினோம் சிலமடிக்க இந்த முன்னங்கால் இருக்குல்லோ துளைக்க சிலமடிச்சு அடிச்சு மண்ணுக்கு படுத்தோம் இதெல்லாம் அது ஊற்றப்பட்டது இப்போ இன்றைக்கெல்லாம் காலமை சாப்பாடு வைக்கிறது கிழமையில வைக்கிற மாதிரி இந்த கிழமை சாப்பாடு வைக்கிறது என்னதுக்காக அதுக்கு இந்த குளிக்க வைக்கணும் இல்லோ மத்தியானம் குளிக்க பார்த்து அவைய கொஞ்சம் காய்ச்சலில் வச்சு அதுக்கப்புறம் குளிக்க பார்த்த அப்புறம் கொஞ்சம் சாப்பிடுக்கணும் தாங்களாகவே சாப்பிடுக்கணும் அதுக்கப்புறம் 2 சாப்பாடு வைக்கணும் பின்னர் 4 மணி 5 மணிக்கு ஒரு சாப்பாடு அப்புறம் 7 மணிக்கு சாப்பாடு அதோட வந்து கட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு இனி நாளை இப்படியா கொடுக்க சாப்பாடு வச்சுட்டு அனுப்பி விட்டா நம்ம எவ்வளோ கடை கோயிலுக்கு வருமானு எதிர்பார்க்குறீங்க நினைக்கிறேன் ஒரு 55 60 70 80க்கு வரும் 80 கடாய்க்கு ஆனால் உங்களுக்கு கடை குறைவு தான் 80 கடை வரும் சரி ஐயா சந்தோஷம் உங்களோட காய்ச்சது தங்களோட காய்ச்சதுக்கு இங்கே பாருங்க ஆட்டைக்கு இப்போ பேன் பாத்தியங்களை அட்டிக்க தாங்க பார்க்கலாம் இப்போவே கிடாயெல்லாம் கொண்டு போய் கொண்டிருக்கிறத வந்து பார்க்கலாம் எல்லாம் கிடாயில் பார்த்து கொண்டு தெரியதை வந்து பார்க்கக்கூடியா இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா 2 கிடாய்கள் நிற்கிது ஒன்று வந்து கருப்பு ஒன்று இந்த மண்ணற கலர் கிடாய் உண்டு இந்த ஆலயத்தில் நாளைக்கு பார்த்தீங்கன்னா வேள்வி நடக்க போகுது அதை வந்துட்டு நாளைக்கு பொங்கல் எல்லாம் நடக்கும் ஆலயத்தில் இந்த வீட்லேயும் ஒரு வருஷம் கிடாயில் கட்டுறவில் அதே மாதிரி இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 3 கிடாய் இருக்குது போன வருஷம் 5 கிடாய் இதை கட்டினவியல் இந்த ஆடுகளை பார்க்க சணல் ஆடு என்னத்துக்காண்டி அதிகமாக வளர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா பராமரிப்பு வந்து இலகுவானது அதாக்காகத்தான் இந்த சணல் ஆடு வளர்க்குறவியல்